நான் பைபிள்ல படிச்சிருக்கேன். பார்ன் கிறிஸ்டியன். கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஒரு தரங்கட்ட செயலை உதாரணமாக காண்பித்திருக்கிறார் நம்முடைய மதிப்புக்குரிய நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள். ஏன் சொல்றேன்னா, சட்டசபை தமிழர்களுடையது, ஜாதி மதம் அற்றது, பொதுவான இடம். இதுல போய் தேவையற்ற ஒரு வார்த்தை என்னன்னா, கிறிஸ்தவம் எனக்கு கற்றுக் கொடுத்த அன்பின் மொழி, born again கிறிஸ்டியன். எவனுக்காவது புரியுமா? இது தேவையா? கிறிஸ்தவர்கள் நீங்கள் சட்டசபையிலே கம்முன்னு இருந்தாலே தமிழ்நாடு ஜம்முன்னு போவோம். இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த கிறிஸ்தவ சபைகளில் எப்படி சொல்றாங்கன்னா, எப்படியாவது புறஜாதிகளுக்கு மத்தியில் நீ இயேசுவை உயர்த்தணும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்படி சொல்லி இந்த உசுப்பேத்துற பிரசங்கங்கள் தான். தமிழ்நாட்டிலே இருக்கிற கிறிஸ்தவத்திற்கும் இயேசுவிற்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்று கேட்டால் சந்தேகமாக இருக்கிறது. எனவே இந்த மாதிரி தவறான உபதேசங்களை நீங்க கொடுக்காதீங்க. பொதுவான மனிதர்களாக இருங்க. உங்கள் மதத்தையும் உங்கள் நம்பிக்கையும் வீட்டிலே பூட்டி வைத்துவிட்டு அண்ணாமலை சொன்னது போல மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று சொல்லி பிற மதத்தினரை நேசித்து அவர்களுடைய வழிபாடுகளிலும் கலாச்சாரத்திலும் கலந்து கொண்டு பொதுவான மனிதனாக, பொதுவான அமைச்சராக நீதியை நிலைநாட்டுங்கள் நிதியமைச்சர் அவர்களே. தமிழ் சங்க இலக்கியங்கள், திருக்குறள் இவைகளெல்லாம் அன்பு, அரண், பண்பு, ஒழுக்கம் இவைகளை பற்றி பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சொல்லி இருக்கிறது. எனவே ஒரு மன்னிப்பு வீடியோ முடிஞ்சா போடுங்க. என்னுடைய தனிப்பட்ட முறையில தமிழ் மக்களுக்கு என்னுடைய மன்னிப்பை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் சேவையே மகேசன் சேவை, மனித நேயமே மதத்தை விட மேலானது. நான் பைபிள்ல படிச்சிருக்கேன். பார்ன் கிறிஸ்டியன். கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஒரு தரங்கட்ட செயலை உதாரணமாக காண்பித்திருக்கிறார் நம்முடைய மதிப்புக்குரிய நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள். ஏன் சொல்றேன்னா, சட்டசபை தமிழர்களுடையது, ஜாதி மதம் அற்றது, பொதுவான இடம். இதுல போய் தேவையற்ற ஒரு வார்த்தை என்னன்னா, கிறிஸ்தவம் எனக்கு கற்றுக் கொடுத்த அன்பின் மொழி, born again கிறிஸ்டியன். எவனுக்காவது புரியுமா? இது தேவையா? கிறிஸ்தவர்கள் நீங்கள் சட்டசபையிலே கம்முன்னு இருந்தாலே தமிழ்நாடு ஜம்முன்னு போவோம். இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த கிறிஸ்தவ சபைகளில் எப்படி சொல்றாங்கன்னா, எப்படியாவது புறஜாதிகளுக்கு மத்தியில் நீ இயேசுவை உயர்த்தணும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்படி சொல்லி இந்த உசுப்பேத்துற பிரசங்கங்கள் தான். தமிழ்நாட்டிலே இருக்கிற கிறிஸ்தவத்திற்கும் இயேசுவிற்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்று கேட்டால் சந்தேகமாக இருக்கிறது. எனவே இந்த மாதிரி தவறான உபதேசங்களை நீங்க கொடுக்காதீங்க. பொதுவான மனிதர்களாக இருங்க. உங்கள் மதத்தையும் உங்கள் நம்பிக்கையும் வீட்டிலே பூட்டி வைத்துவிட்டு அண்ணாமலை சொன்னது போல மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று சொல்லி பிற மதத்தினரை நேசித்து அவர்களுடைய வழிபாடுகளிலும் கலாச்சாரத்திலும் கலந்து கொண்டு பொதுவான மனிதனாக, பொதுவான அமைச்சராக நீதியை நிலைநாட்டுங்கள் நிதியமைச்சர் அவர்களே. தமிழ் சங்க இலக்கியங்கள், திருக்குறள் இவைகளெல்லாம் அன்பு, அரண், பண்பு, ஒழுக்கம் இவைகளை பற்றி பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சொல்லி இருக்கிறது. எனவே ஒரு மன்னிப்பு வீடியோ முடிஞ்சா போடுங்க. என்னுடைய தனிப்பட்ட முறையில தமிழ் மக்களுக்கு என்னுடைய மன்னிப்பை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் சேவையே மகேசன் சேவை, மனித நேயமே மதத்தை விட மேலானது.